வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால்கள் நமக்கு வலுவாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய தசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் விளையாட்டுகளை நம்ம ஈடுபடும் போதும் மற்றும் உடல் பணிகளில் ஈடுபடும் போதும் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்மளுடைய கால்களை அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக வைத்திருக்கணும், எந்த விதமான பேலன்ஸும் தடுமாறாம ஸ்ட்ராங்காக நம்ம நடக்கணும் நிற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் கிரீக் யோகாட் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுங்க. இது வழக்கமாக இருக்கக்கூடிய யோகாட்டை காட்டிலுமே கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய உணவு. ஆனால் இதனுடைய அந்த ஃபிளேவர்டு வெரைட்டிகளில் பெரும்பாலும் அதிக சர்க்கரை காணப்படுவதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ குறிப்பாக சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய அந்த கிரீக் யோகாட்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை கார்போஹைட்ரேட் அளவு குறைவாக இருக்கக்கூடிய அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் புரதங்களை கொண்டிருக்கக்கூடிய கிரீக் யோகாட் நீங்க அந்த 60 வயதிலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கால்களை 60 வயதிலுமே நீங்க வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் பாதாம் பருப்புகள் நீங்க கால்களை 60 வயதிலுமே வலிமைப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளில் புரோட்டீன், பாலிஃபினால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. இது கால்களை உங்களுக்கு வலிமையாக்கும். இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு, அதாவது மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாமை ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் உடனே அதனுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மருத்துவமைகளை பெறணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பாதாம் பருப்பு உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை விரைவாக கொடுத்து கால்களையும் உடலையும் இதயத்தையுமே உங்களுக்கு வலுப்படுத்தும். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த 60 வயதிலுமே பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் கால்கள் இருக்கக்கூடிய தசை எலும்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். கோழி நெஞ்சுக்கறி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ள முடியும். கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்டதுங்க. இது பாடி பில்டர்களுக்கு பல நன்மைகளை வழங்குது. இதனால தான் பாடி பில்டர்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுடைய தசைகள் எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வாங்க. உடலும் அவங்களுக்கு வலிமையாக இருக்கும். மேலும் கால்களையுமே அவங்க வலிமையாக வைத்துக் கொள்வாங்க. அதோட உடலமைப்பு லீனாக பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கோழி நெஞ்சுக்கறி எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே 60 வயதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, செரிமான மண்டலம் வீக்காக இருக்கும், அது அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கோழி நெஞ்சுக்கறி ஒரு லீன் ப்ரோட்டீன் தான் அது ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புரதங்களை நமக்கு கொடுத்து கலோரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த கலோரிகளாக இருக்கிறதால தசைகள் மற்றும் எலும்புகளை உங்களுக்கு வலுப்படுத்துங்க. தசை பிடிப்பு உங்களுக்கு அந்த 60 வயதில் ஏற்படாது. கால்களில் உங்களுக்கு எலும்பு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதனால 60 வயதிலுமே நீங்கள் எலும்புகளையும் வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். கால்களை குறிப்பாக வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். டோஃபு 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். டோஃபு அப்படின்றது சோயா சார்ந்த ஒரு வகையான புரதம் மூலம்ங்க. இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு. நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய டோஃபு அடிக்கடி பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக டோஃபு உங்களுடைய கால்களை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. ஸோ டோஃபு இம்பார்ட்டன்ட் தான். அதாவது நீங்க நான்வெஜ் ஃபுட் சாப்பிடாம சார்ந்த இப்போ பார்த்தீங்கன்னா சைவம்ல உங்களுக்கு நீங்க புரதங்கள் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டோஃபு எடுத்துக்கலாம். அது சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. டோஃபு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வயதிலுமே கால்கள் வலிமை பெறும். குயினோவா அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 60 வயதிலுமே நீங்க கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு சிறந்த முழு தானியங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரோட்டீன். இது மேலை நாடுகளில் தான் அதிகமாக சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவிலுமே இது பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் குயினோவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 60 வயதிலுமே உங்களுக்கு கால்கள் வலிமை பெற ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயினோவாவில் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருந்திருக்கு. இது கால்களை வலிமையாக்குவதற்கு தேவையாக மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் எனர்ஜி உங்களுக்கு வழங்குங்க. ஸோ குயினோவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் சாப்பிட பழகிக்கோங்க. பீன்ஸ் காய்கறி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வயதிலுமே உங்களுடைய கால்களை நீங்க வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ் காய்கறி இருக்குங்க. பீன்ஸ்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குங்க. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பீன்ஸை நீங்க முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது தசை வளர்ச்சிக்கு
அவசியமான அதிக அளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களுமே உங்களுக்கு வந்து வழங்குங்க. ஸோ பீன்ஸ் காய்கறியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்களில் 60 வயதிலுமே நீங்கள் வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் அதை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அந்த 60 வயதிலுமே கால்களை வந்து வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ ரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியமாக இருக்குங்க. இதனால ரத்த ஓட்டம் உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கும். வஞ்சரம் மீன், காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன் போன்ற மீன்கள்ல அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அதனால நீங்க உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் 2 முறை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கணும். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் வந்து அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்காம அதை வந்து நீங்க அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாம உங்களுடைய அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லாம அப்பதான் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்முடைய உடல் உறுப்புல பாயும் போது தான் கால்கள் மரத்து விடுவது இது போன்ற பிரச்சனை இல்லாம 60 வயதிலுமே நம்ம கால்களை வலிமை வைத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு நீரில் வாழக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் மீன்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. சிட்ரஸ் பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வந்து வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை கொடுக்காம நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய பிபி ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ரத்த கட்டுகளை அழுத்து சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்துதுங்க. அதனால நீங்க இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமிலங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது இது என்ன பண்ணும்னா மூட்டு வலி போன்ற பிரச்சனை எல்லாம் கூட உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால கால் எலும்புகள் உங்களுக்கு வந்து வலிமையாக தாங்க இருக்கும். கால் தசைகளும் உங்களுக்கு வந்து வலிமையாக தான் இருக்கும். நீங்க அந்த 60 வயதிலுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நட்ஸ் வகைகள் நீங்கள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்களை வந்து வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். நமது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நட்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ இதில் வந்து மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கினின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து ஏராளமான அளவில் இருக்கு. ஆர்கினின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதனால நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் நீங்க எடுத்துக்கணும். வால்நட்ஸ், ஹேசில் வுட்ஸ், முந்திரி பருப்பு, பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளில் ஆர்கினின் உட்பட பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுதுங்க. ஸோ அதனால நீங்க எடுத்துக்கொள்ளணும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடலையும் பராமரித்துக் கொள்ளலாம். உடலை வந்து நீங்க வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். கால்களையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். வெங்காயம் மற்றும் பூண்டு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த 60 வயதிலுமே ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகள் எங்கும் பாயும், கால்களுக்கும் ரத்த ஓட்டம் பாயதால் மரத்து போறது போன்ற பிரச்சனை இல்லாமல் கால்களை வந்து 60 வயதிலையும் வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்க பராமரிக்கணும் அப்படின்னா பூண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பூண்டுல காணப்படக்கூடிய சல்ஃபர் நமது ரத்த அழுத்தத்தை வந்து குறைத்து ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்வதன் மூலமாக சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்குங்க. மேலும் வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நேரடியாக ரத்த ஓட்டத்துக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம். கால்களையுமே நீங்கள் வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ 60 வயதிலுமே உங்களுடைய கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியத்திற்கான அறிகுறி தான். இப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கும் போது இந்த கால்களை வலிமைப்படுத்துகிறதுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.